தூய்மை பணியாளர்கள் விவகாரத்துல அமைச்சர் கே.என். என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஆட்சியில 10 மண்டலங்களை தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. ஆமா, 10 மண்டலங்களை கொடுத்துருக்காங்க. நான் தான் சொல்றேனே, அது தவறுதான். யாரு செஞ்சாலும் தவறுதான். அம்மா வச்சுட்டு போனது அந்த மாதிரி நடவடிக்கை நாங்க எடுக்கிறதுக்கு வைக்கல. நான் உள்பட சொல்றேன். அதாவது அங்கங்க உள்ளவங்களுக்கு நாங்க போட்டு வச்சிருந்த மாடலே அந்த பணியில இருக்கிறவங்களுக்கு வேலை போகக்கூடாது. ஆனா அவங்களே ஒரு முதலாளி ஆக்கி பார்க்கலாம்ல நம்ம ஊர் ஜனங்களை. அந்த ஐடியால தான் நாங்க இருந்தோம். ஆனா இது மாற்றி செஞ்சிருக்காங்க. யாரு செஞ்சாலும் தப்புன்னா தப்பு தான். முதல்வர் ஒரு அறிவிப்பு, காலை உணவு இலவசமாகவும் அவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும். இது அதான் நான் சொல்றேன், எழுத்துல கொடுத்ததையே இன்னும் முடிக்கலப்பா. நீங்க இப்ப 4 மாசத்துல என்னென்ன சொல்லணுமோ நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களை பத்தி தான் தெரியுமே. தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால நிச்சயம் திமுக வர்றதுக்கு இந்த மக்களும் விடமாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. எங்க பாத்தீங்கன்னா சரி, எங்காவது வேலை கொடுத்துருக்காங்களா? இல்ல. அதுக்கு மெயின் காரணம் சொல்லட்டான். நீங்கெல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப மின்சார வாரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்கங்க உள்ள மாவட்டத்தில் உள்ள மின்சார வாரியமே அந்த ரோட்மேன் லைட்டு போடுறவங்க இவங்கன்னா அவங்களே போஸ்டிங் எடுத்துக்கலாம். அங்க உள்ள அந்த மாவட்டத்தில் கால்ஃபார் பண்ணி அந்தந்த மாவட்ட ஹெட் ஆபீஸே வேலைக்கு எடுத்துக்க முடியும். ஆனா இந்த புதுசா சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணாரு, எந்த வேலையா இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி தான் எடுக்கும் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு. அப்படி போட்டுட்டு டிஎன்பிஎஸ்சி எவ்வளவு பெருசு, எவ்வளவு நிர்வாகம் எவ்வளவு இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுக்கு உள்ளதுக்கு முதல்ல போஸ்டிங் போடணும்னா எத்தனை பேருக்கு இன்டர்வியூ எடுக்க முடியும்? அவங்க அந்த போர்டில் எத்தனை மெம்பர் இருக்காங்க? அவங்க தானே செலக்ட் பண்ணி எடுக்கணும். எப்படி எடுக்க முடியும்? அதனால எங்கேயுமே போஸ்டிங் போட முடியல. அது முதல் தப்பு அவங்க செஞ்சது. அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கும் அவங்க தயாரா இல்லை. ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்க, இந்த அம்மா சொல்லிடுச்சு, அதுல பிரஸ்டீஜ். அதனால நம்ம எப்படி இதெல்லாம் மாத்துறது, நம்ம கொண்டு வந்ததை நம்ம மாற்றக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. நீங்க இந்த காலத்துல போஸ்டிங் போட முடியாது. சட்டம் டெல்டா மட்டும் இல்லாம பெரும்பாலான பகுதி தமிழகத்துல நெல் கொள்முதலுக்கான பெரும்பாலான இடங்களும் சரியா வசதி இல்ல. அம்மா ஆட்சி காலத்துல எல்லாமே பெரும்பாலாக இருந்தது. தற்போது இல்ல. இந்த நிலைமை இன்னும் கொஞ்சம் நீடிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, என்னன்னு வச்சுங்க. அதாவது என்னன்னு சொல்றேன். இப்போ நீங்க அதுக்கு பணம் ஒதுக்கி இப்ப இந்த வருஷம் இத்தனை குடோன் கட்டணும் அப்படின்னு சொல்லி செய்யணும். அவங்க அதெல்லாம் செய்யல. என்ன பண்றாங்க, அவங்க வெளி வியாபாரிகள், அரசாங்கம் இல்லாத வெளி வியாபாரிகள் வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த அரசாங்கம் போயிட்டே இருக்கு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இதை நம்ம தான் கொள்முதல் பண்ணணும். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செஞ்சாகணும். அதை செய்யறதுக்கு உரிய பணம் அவங்கள்ட்ட இல்லை. அதனால என்ன பண்றாங்க, அவங்க இது வேற ஸ்டேட்ல இருந்து இந்த நெல்லை வாங்கிட்டு போட்டோம். விவசாயிட்ட குறைச்சிக்க தான் கேட்பாங்க. அவங்க பிரைவேட்டு கேட்கும்போது குறைச்சி தான் கேட்பாங்க. எப்படியோ வித்துட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, அங்கங்க நெல்லை முளைச்சு போயிடுது. அது இந்த அரசாங்கம் வேணும்னே செய்யுது. ஏன் குடோன் கட்ட முடியாது அவங்களால? இவங்க பையன் கார் ரேஸ் விடணும்னாக்கா 270 கோடி உங்களால செலவு பண்ண முடியுதுல்ல. உருப்படியான விஷயத்தை நீங்க பண்ண மாட்டீங்களா? செய்யல. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், அங்க உள்ள விவசாய மக்களுக்கு நீங்க மத்திய அரசு தான் உங்களுக்கு வேண்டாத இதா இருக்கு. அதனால அதாவது கட்சி ரீதியா வேறையா இருக்கலாம்.
ஆனால் அரசாங்கம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மத்திய அரசு கீழே தான் இருக்கோம். நம்ம நாட்டினுடைய சிஸ்டம் அப்படி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கேட்கணும், எங்கள் விவசாயிலாம் கஷ்டப்படுறாங்க, அதனால நீங்களும் சப்சிடி கொடுங்க எங்களுக்கு, நாங்களும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் சப்சிடி கொடுக்குறோம். அந்த விவசாயிகள்லையே நீங்கள் சொசைட்டி ஃபார்ம் பண்ணி அவங்களே வந்து குடோன் கட்டுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நம்ம கவர்மெண்டே ஹெல்ப் பண்ண முடியும். பண்ணால் அவங்க அந்த குடோனை கட்டி அவங்க அதில் வாடகையாக வாங்கி அதுலேருந்து அவங்க லோனை வந்து ரீபே பண்ண முடியும். அதெல்லாம் ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டர் உண்மையான அன்பு மக்கள் மேலே வச்சிருந்தா செய்ய முடியும். இவங்க அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்றிய அரசு பாரபட்சம் பார்க்குது, தேவையான நிதி ஒன்றிய அரசு கொடுக்கறது இல்லைன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை மீறிதான் தமிழக அரசு செயல்படுதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஏங்க, ஒருத்தங்களை குற்றம் சொல்லணும் அப்படின்னு நம்ம முடிவா கடைசி வரைக்கும் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எது கொடுத்தாலும் நம்ம சொல்ல மாட்டோம். நான் வந்து நீ எனக்கு பணமே கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து மெட்ரோவுக்கு போய் பணம் கேட்டீங்களே, கொடுக்கல, அவங்க வாங்கியிருக்காங்கல்ல, அதுல நீங்க தப்பிச்சிருக்கீங்க. நான் சொன்னேன்னா தப்பிச்சிருக்கீங்க. நீங்க அதில் போய் மாட்டிட்டு கிடந்தீங்க. நான் சொன்ன எடுத்து இது மாதிரி பண்ணாதீங்க, நம்மளுக்கு நிதி சுமை நிறையா இருக்கு, நீ ஒழுங்கு மரியாதையா போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவங்க வந்து நாங்களும் சரி பங்கு எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல. அதே போல நீங்க போய் கேளுங்க. உங்க சைடில் கேட்டதா எந்த பத்திரிகையிலையும் நான் பார்க்கல, எந்த டிவிலையும் பார்க்கல. நீங்க திட்டுறத மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தா எப்படி நீங்க இந்த நாட்டுக்கு செய்ய முடியும்? செய்ய முடியாது. இப்ப நான் இருந்தாலும் செய்ய முடியாது.